பிரியமானவர்களே, நாம் கடந்த 2 செஷன்லையும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். உண்மையாகவே எதற்காக எருசலேமின் அலங்கத்தை தேவன் கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்பினார் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு முக்கியமான நோக்கம் உண்டு. நம்ம அதை கூட தியானித்தோம். நெகேமியா 1வது அதிகாரம் 3ஆம் வசனம், நெகேமியா 2வது அதிகாரம் 17வது வசனம், நெகேமியா 4வது அதிகாரம் 4ஆம் வசனம் ஆகிய வசனங்களை பார்க்கும்போது ஜனத்தின் மேல ஒரு நிந்தை காணப்பட்டிருந்தது. புறஜாதிகள் ஜனத்தை நிந்தித்திருந்தார்கள். அப்ப எப்பவுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தர் தமது ஜனத்தின் மேல் உள்ள நிந்தையை நீக்கும்படிக்கு அவர் பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பார். அதுக்காக தான் நெகேமியாவை கொண்டு ஆண்டவர் இடிக்கப்பட்ட அலங்கத்தையும் சுட்டரிக்கப்பட்டு கடந்த 12 வாசல்களையும் பழுது பார்த்து கட்டி எழுப்பக்கூடிய உத்தமமான பணியை தேவன் நெகேமியாவுடைய கையிலே ஒப்படைத்தார். எதற்காக? தேவனுக்கு ஆதியிலிருந்தே ஒரு நோக்கம் உண்டு. இதனை அதிகமா கேட்க நினைச்சீங்கன்னா பாகம் 1 முதல் செஷன்ல பேசப்பட்ட சத்தியங்களை தயவு செய்து கேளுங்க, நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், தேவனுடைய ஒரு உயர்ந்த நோக்கம், தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜனத்தின் மேல புறஜாதிகள் நிந்தையை வெளிப்படுத்தக்கூடாது. இன்னைக்கும் எவ்வளவு நிந்தை தெரியுமா? இவங்க எல்லாம் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ள எவ்வளவு சண்டை போடுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிந்தெல்லாம் நீங்கிறதுக்காக தான் அலங்கத்தை குறித்த சத்தியம் கர்த்தருடைய சபைக்கு தேவை. அலங்கத்தை தேவன் கட்டி எழுப்புகிறார். எவ்விதமாய் கட்டி எழுப்புகிறார்? அலங்கம் என்பது ரட்சிப்பு என்று நாம் தியானிக்க தேவன் உதவி செய்தார். அது மட்டுமல்ல, எருசலேம், நாம் தான் எருசலேம், ஒரே நகரத்தார் என்பதை புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் அடிப்படையிலும் தியானித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அலங்கத்திலே காணப்படுகிற 12 வாசல்களின் மகா மேன்மையான ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் படிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டி வருகிறார். அதுலதான் 8 வாசல்களை கடந்த 2 தியானங்களில் தியானித்தோம். 8 வாசல்களின் மகா மேன்மையான அனுபவம் எருசலேமுக்குள்ளே காணப்படுகிறது. எருசலேமுக்குள்ளே காணப்பட வேண்டும். எருசலேமின் அலங்கமாகி அந்த ரட்சிப்பிலே காணப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட யாவருக்குள்ளும் இந்த 12 விதமான ஆவிக்குரிய அனுபவங்கள் காணப்பட வேண்டும். வெறும் 12 அனுபவங்கள் மட்டும் இல்ல, ஒரு வாசலுக்கே சில சூழ்நிலையில 2-3 ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. ஆக 12 வாசல்களின் மகா மேன்மையான அனுபவங்கள் எருசலேம் நகரமாகிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் காணப்பட வேண்டும் என்கிற வெளிச்சத்தை தேவன் காட்டி கொடுத்து கொண்டே வருகிறார். அது எதற்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெகேமியா ஏன் துக்கித்தார்? அலங்கம் இடிக்கப்பட்டது உண்மைதான், வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது உண்மைதான். எதற்காக அவர் துக்கித்தார்? எதற்காக அவர் பிரயாசப்பட்டார்? எதற்காக அழுதார்? எதற்காக உபவாசித்தார்? எதற்காக பரலோகத்தின் தேவனை நோக்கி கெஞ்சினார்? எதற்காக நாங்கள் பாவம் செய்தோம் என்று தன்னையும் தாழ்த்தினார் என்று சொன்னால், அங்கு ஒரு விஷயம் இருக்கு. புறஜாதியருடைய நிந்தை, புறஜாதிகள் நிந்திக்கிற நிந்தை யூதாவை விட்டு அகல வேண்டும். அவன் ஏன் நிந்திக்கான் தெரியுமா? அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிற நிந்திக்கான். ரட்சிப்பு கிடையாது, அலங்கம் தான் ரட்சிப்பு. மதிலையே ரட்சிப்பையே மதிலாக ஏற்படுத்தி இருக்கிறார். எல்லாம் முதல் பகுதியில் தியானித்தோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ரட்சிக்கப்படாதவர்களுடைய வாழ்க்கையை கண்டு புறஜாதிகள் சிரிக்கிறார்கள். பைபிள் எடுத்துட்டு போறானாம். பைபிள் எடுத்துட்டு வாயை திறந்த பொய், கெட்ட வார்த்தை, வேலையில உண்மை இல்லை, ஒழுக்க இல்லை, இவெல்லாம் பைபிள் தூக்கிட்டு போறானா. தெருவில் சண்டை வந்தா இவனை தான் முதல்ல பார்க்க முடியுது. பைப்புல தண்ணி எடுக்கிற இடத்துல பயங்கர சண்டை போடுறான். அப்ப புரியுதா உங்களுக்கு? ரட்சிப்பு இல்லாத பட்டணம், மதில் இல்லாத பட்டணம். அதனாலதான் அந்த நிந்தை இருந்துகிட்டே இருக்கு. இப்ப மதில் அங்க கட்டப்படணும், அலங்கம் கட்டப்படணும். நெகேமியாவுடைய நோக்கம் என்ன? அந்த நிந்தை நீக்கப்படணும். அதுக்காக தான் பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அதனாலதான் அந்த இடத்துல சொல்லப்படுறதுலாம், ஆட்களை எழுப்பும் போதெல்லாம் சொல்றாரு. அதான் சொல்றேன், தனிப்பட்ட முறையில யோசிக்கும் போதும் நிந்தையை நீக்கணுங்கிற பாரம் வருது. நெகேமியா 1 அதிகாரம் 3ஆம் வசனத்துல, நெகேமியா 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கிறோம். மற்றொரு இடத்துலையும் சொல்றாரு, எழுந்து கட்டும் வாருங்கள். அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஒரு தனி மனிதன் மட்டும் செய்யறதல்ல. இதையும் நம்ம முதல் பாகத்துல தியானித்தோம். அநேகர் சேர்ந்து செய்யறது பேர் தான், அதுதான் கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய சபையை கட்டி எழுப்புதல். ஒரே மனுஷன் கட்டி எழுப்புறத பைபிள் புதிய ஏற்பாட்டுல எவ்விதத்திலும் ஒத்துக்கொள்கிறது இல்லை. இந்த நானே ராஜா நானே மந்திரி சொல்லி பாஸ்டருடைய குடும்பம், பாஸ்டருடைய மருமகன்மார்கள், ஏன்னா சொத்தை காப்பாத்தணும் சொல்லு.
நீ வாங்கின ஊழிய பணத்துல வாங்கின கார்களை காப்பாற்றணும். இப்ப சபையில வந்தவன் போறவனுக்கெல்லாம் இடம் கொடுத்தா உன் கார் அம்போன்னு போயிரும். அதுக்காக சொத்தை காப்பாற்றணும்னு சொல்லி சும்மா இப்படி சொல்லிட்டு இருக்காத. கர்த்தர் என்ற தரிசனத்துல பேசினாரு, நீ உனக்கு அப்புறம் நான் உன் பையனை கொண்டுதான் நடத்த போறேன்னு. ஆமா, எல்லா பாஸ்டருக்கும் கர்த்தர் இப்படிதான் பேசுறாருன்னு. நான் நட்டேன் அப்பொல்லோ நீர் பாய்ச்சினேன். அப்பொல்லோ யாரு? பவுலுடைய பையனா? விவரமே இல்ல சபையை என்ன கொண்டுதான் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஊர்பட்டு எல்லா பாஸ்டர் மாட்டையும் கேட்டா அதான் சொல்றாங்க. அவங்களுக்கு பிள்ளைகள் பசங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் ஒரு நாள் தரிசனத்துல பேசினார், பாத்துக்கங்க, உன்னுடைய மருமகன்மார்களை கொண்டு நான் செய்ய போறேன்னு சொல்லி இருக்கிறாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையான்னு கேட்கிறேன். பைபிள் காலேஜ் இதே நீ படிச்சுட்டு வந்த அரிதாபம். இதையும் கேட்டுட்டு அல்லேலூயா அப்படின்னு சொன்னோன்னு அவங்களும் அதுக்கு ஒரு அல்லேலூயா போட்டுட்டு இருக்காங்க சபை மக்கள். இதெல்லாம் tactics. The tactics are the cunning devices, the cleverest devices of Satan. சாத்தானுடைய தந்திரமான யுக்திகள் இதெல்லாம். இப்படி கர்த்தர் சொன்னா கர்த்தர் சொன்னாரு, திரும்ப என் மருமகனையே காமிச்சிட்டு இருக்காரு. எதுக்கு காமிக்காரு அப்படின்னு பார்த்தா, இந்த சபை அவனை கொண்டுதான் நடத்த போகிறேன் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிடுறது. உடனே சொல்றேன், இந்த ஐஸ்வர்ய சொல்றேன், நல்லா கவனிங்க. நெகேமியாவோட ஒரு கூட்டத்தை சேர்க்கிறது தெரியுமா? சபையை கட்டுறது, அலங்கத்தை கட்டணும், வாசல்களை கட்டணும். அதுல பழுது பார்த்து கட்டினாங்கன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தியானிக்கிற அந்த அனுபவங்கள் எல்லாம் பழுது பார்த்து கட்டப்படணும். எந்தெந்த இடத்துல ஓட்ட உடசல் இருக்கு அதை பழுது பார்த்து கட்டிக்கிட்டே இருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு 4 வாசல்களை குறித்து நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். 8 வாசல்களை தியானித்தோம். அந்த வாசல்கள் அனைத்துமே அலங்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. அந்தரத்துல எந்த வாசலும் கிடையாது. அலங்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு இந்த 12 விதமான அனுபவங்களும் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ரட்சிக்கப்பட்டவர் அப்படியே நின்று விடக்கூடாது. தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் வாசல்களை தியானிக்கிறோம். 12 வாசல்கள் உண்டு. மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஆட்டு வாசல், எபிராயிம் வாசல், ஊருணி வாசல், தண்ணீர் வாசல், பழைய வாசல், பள்ளத்தாக்கு வாசல், கிழக்கு வாசல், காவல் வீட்டு வாசல், குதிரை வாசல், குப்பை மேட்டு வாசல், கடைசி 2 வாசல் மீன் வாசல், மிப்காத் என்னும் வாசல். ஆக 12 வாசல்களை நம்ம தியானிக்கிறோம். அதுல விசேஷமா நம்ம ஒழுங்கின்படி தியானித்தோம் 8 வாசல்களை. இன்னும் அடுத்து ஒழுங்கின்படி தியானிக்க போகிறோம் மீதமுள்ள 4 வாசல்கள். அவை என்னென்ன, அதில் நமக்கு காண்பிக்கப்படுற ஆவிக்குரிய வெளிச்சம் என்ன, நம்ம தொடர்ந்து தியானிப்போம். எருசலேம் நகரம் என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய சபையாகிய நீங்களும் நானும் அலங்கத்தை இரட்சிப்பாக பார்த்தோம். ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை கவனித்தோம். அதை தொடர்ந்து நமக்குள்ளே தேவன் ஆதி அப்போஸ்தலர் 12 அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலருடைய உபதேசத்தை கொண்டு கர்த்தர் கட்டி எழுப்புகிறதற்கு ஏற்ற விதத்திலே முன்னிழலாய் வெளிப்படுத்தப்பட்டதுதான் 12 வாசல்கள். எருசலேமுக்கு 12 வாசல்கள். இன்னும் வித்தியாசமான வாசல்கள் சொல்லி கெவுனி வாசல், ஒளிமுக வாசல் இப்படி சொல்லி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதெல்லாம் வித்தியாசமா வாசல் வச்சிருக்காங்க. ஆனா பிரதானமா இந்த 12 வாசல்கள் தான் நெகேமியா நாட்களில் சொல்லப்பட்டவைகள். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்துல கட்டி எழுப்பப்படணும். இப்ப வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க. நெகேமியா மூலமா, நெகேமியாவோடு இணைந்த மனிதர்கள் மூலமா ஆண்டவர் கட்டி எழுப்பின, பழுது பார்த்து கட்டின அந்த 12 வாசல்களையும் நம்ம தொடர்ந்து படிக்கும் போது 8 வாசல்களை படிச்சோம். அப்போஸ்தலருடைய உபதேசம் இருக்கா இல்லையா? 8 வாசல்லையும் தியானிச்சோமா இல்லையா? 8 வாசல்லையும் அப்போஸ்தலருடைய உபதேசம் தியானிச்சோம். இனி மீதமுள்ள 4 வாசல்களை தியானிப்போம். நெகேமியா 3வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். நெகேமியா 3வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான பகுதியை கவனியுங்கள். 25வது வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காவல் வீட்டின் முற்றத்துக்கு அடுத்த அப்படி சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. இதுக்குதான் ஒரு பெயர் உண்டு, காவல் வீட்டு வாசல் என்று சொல்லி ஒரு பெயர் உண்டு. காவல் வீட்டு வாசல் இது இங்க மட்டும் இல்ல, நீங்க இன்னொரு இடத்துல பார்க்கும்போது கூட காவல் வீட்டு வாசல் சொல்லியே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காவல் வீட்டு வாசல். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்ப காவல் வீட்டு வாசல்னா என்ன அர்த்தம்? காவல் சொன்னாலே சிறை அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்த தாசர்கள் சொன்னா இன்னைக்குள்ள ஆட்கள் இல்லை.
ஆதி அப்போஸ்தலர் எங்க போயிட்டு வந்தாங்க? சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தாங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் சிறைச்சாலையிலே காணப்பட்டிருந்தார்கள் சொல்லி நாம் வேதத்துல வாசிக்க முடியும். இந்த காவல் வீட்டு வாசல் இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கலாம். நெகேமியா 12வது அதிகாரம் 39வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 39வது வசனத்தின் பின்பகுதியை கவனிங்க. வேணா முழுமையா நீங்க பாருங்க. எபிராயிம் வாசலையும், நெகேமியா 12:39, எபிராயிம் வாசலையும், பழைய வாசலையும், மீன் வாசலையும், அனானியலின் கொம்மையையும், மேயா என்கிற கொம்மையையும் கடந்து ஆட்டு வாசல் மட்டும் புறப்பட்டு அடுத்து எந்த வாசல் நின்னாங்களா? காவல் வீட்டு வாசல் நின்றாங்க. அது ரெண்டையும் குறிச்சுக்கங்க. நெகேமியா 3வது அதிகாரம் 25வது வசனமும், நெகேமியா 12வது அதிகாரம் 39ஆம் வசனத்தை குறிச்சுக்கங்க. எந்த வாசலுக்கு? காவல் வீட்டு வாசல். இந்த காவல் வீட்டு வாசல் கர்த்தருடைய சபைக்கு தேவை. என்ன அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவிக்கிறது. ஒரு சபையில கிறிஸ்தவர்களுக்கு பாடுகள் உண்டு. அது நம்மளை உருவழியை செய்வதற்கு அல்ல, உருவாக்குவதற்கு தான் செய்தி கொடுத்துட்டு வந்தேன். முடிஞ்ச உடனே நான் வெளியே கூட வரல. என்ன ஒருத்தர் படிப்ப செஞ்சாரு. என்ன தரித்திரத்தை பிரசங்கிக்கீங்களோ? என்கிட்ட கேள்வி பாருங்க. தரித்திரத்தை பிரசங்கிக்கீங்களோ? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. நான் சொல்ல பாடுகள் உண்டுன்னு சொன்ன வசனத்தின் அடிப்படையில். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம் சொல்லி 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருக்கு. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியை நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போஸ்தலர் 14:22 வாசிக்கிறோம். அவர்கள் சீசருடைய மனதை திடப்படுத்தி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று புத்தி சொன்னார்கள் என்று இருக்கு. சொன்னார்கள் என்று எழுதப்பட்டு, புத்தி சொன்னார்கள். உபத்திரம் உண்டு. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது திரும்ப திரும்ப சொல்றாரு, தீங்கு அனுபவி. நீங்க 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுல வாசி பாருங்க. அதுக்கு அடுத்த அதிகாரங்கள் என்ன சொல்றாரு? தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்றாரு, இதற்காக, இந்த சுவிசேஷத்துக்காக நான் பாதகன் போல் கட்டப்பட்டு இருக்கிறேன். வேத வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. எபேசு சபையில சொல்லும்போது சொல்ற, எபேசியர் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கர்த்தருக்குள் கட்டுண்டவனாகிய நான், கர்த்தருக்குள் கட்டுண்டவனாகிய நான், கட்டப்பட்டிருக்கிறார், சிறையிலே அவதிப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு நிருபம், கொலோசி நிருபம், பிலிப்பியர் நிருபம் எழுதும் போது சொகுசான மெத்தில உட்கார்ந்து எழுதல, ரோம்ல உள்ள சிறைச்சாலையில உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிறார். கட்டுண்ட நிலைமையில் எழுதுகிறார். சும்மா சொல்ல, வசன ஆதாரத்தோடு தான் சொல்றேன். கட்டுண்டவனாகிய நான். பிரியமானவர்களே, சிறை கைதியாய் காணப்பட்டார். காவல் வீட்டு வாசல் கர்த்தருடைய சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா பாடுகள்? செல்வி பெற்ற உபதேசத்தை கை கொள்ளுகிறதுனாலே அநேக பாடுகளை, உபத்திரவங்களை, தீமைகளை சகிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தீமையை அனுபவிக்கணும்னு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. தீங்கு அனுபவிக்க சொல்றாரு. எவ்வளவாய் நாம் பாடுபட அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிலிப்பியர் 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவை நிமித்தம் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுபடணும் பிரியமானவர்களே. காவல் வீட்டு வாசல் உண்டா? அப்போஸ்தலர் 4வது அதிகாரம், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் வாசித்து பாருங்க. எல்லாவற்றிலும் வேதம் சொல்லுது, அப்போஸ்தலரை பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். இன்னைக்கு இந்த அனுபவம் கிடையாது. இன்னைக்கு இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள இன்னைக்கு ஜனங்கள் போகிறது இல்லை. இன்னைக்கு எல்லாம் முழுக்க என்ன தெரியுமா? சொகுசான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை. கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி காலத்தில் இருந்த தேவதாசர்கள் பாடுகள் அனுபவித்தார்கள், காவலில் இருந்தார்கள். பவுல் அதை சொன்னார் தெரியுமா? காவலில் இருந்தே. எத்தனை முறை காவலில் இருந்தா? சிறைச்சாலையிலே அவதிப்பட்டா. வேதத்துல வாசு பாருங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல தொழுமரத்துல கட்டி வைக்கப்பட்டிருந்தார் பவுலும் சீலாவும். அப்போஸ்தலர் 21 அதிகாரத்துல இருந்து வாசு பாருங்க. எபேசுவுக்கு போனதுதான் தாமதம், பிடிச்சு போயிட்டாங்க.
படிச்சுட்டு போய் அப்போஸ்தலர் 21, 22, 23, 24, 25 கூடுதலா 26 வச்சுக்கங்க. இதுல எல்லாம் நீ வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சேனாபதிக்கு முன்னால கோட்டைக்குள்ளே காவல் பண்ணப்பட்டிருந்தான். சேனாபதிக்கு முன்னால நிக்கிறான், காவல் பண்ணப்பட்டிருந்தான். சேனாபதியின் இடத்தை தாண்டி அதுக்கு அடுத்து பெஸ்துவிடத்துக்கு வந்து சேர்றான். அங்கேயும் சிறைச்சாலையில கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறான். அங்கேயும் கைதியாக வைக்கப்பட்டிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். பெஸ் அடுத்து யார்கிட்ட ஒப்படைச்சு போறாரு? மன்னிக்கவும், பேலிக்ஸ். ஆமா, பேலிக்ஸ் தான் பஸ். அதுக்கப்புறம் தான் பெஸ்ட் ஒப்படைக்கப்படுறாரு. ஒப்படைக்கப்பட்டு செசரியாவுல ஜெயில இருக்கிறார். செசரியாவுல ஜெயில இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாரும் யாரு? பெஸ்ட், அகிரிப்பா, அகிரிப்பாவுடைய மனைவி, அகிரிப்பா ராஜா எல்லாம் வந்தாச்சு. அவங்க முன்னால வந்து நிறுத்தப்படுறாரு. இப்படி கட்டுகளும் காவல்களும் இருந்து கொண்டே இருக்கிறது. என்னாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னா, அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்துல 23 வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் சொன்னா, நான் ஒன்றை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். எது தெரியுமா? பட்டணந்தோறும் கட்டுகளும் காவல்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். கட்டுகளும் காவல்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பட்டணந்தோறும் ஆவியானவர் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பைபிள்ல இருக்கு, தாராளமா பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 23 வசனத்தை பாருங்க. என்ன சொல்றார்? 20, 23 கொஞ்சம் கவனிங்க. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறத மாத்திரம் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? ஒரு காரை காண்பித்தார். விலகூர்ன கார், அதை எப்படி வாங்குவேன் ஆண்டவரே, எனக்கு காண்பிக்கிறீரே, எப்படி வாங்குவேன்னு சொல்லும் போது ஆவியானவர் சொன்னார், சபை விசுவாசிகளை வைத்து தான் வாங்க வைக்க போகிறேன். ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டுருவாங்க. இது ஓப்பனா பிச்சை கேட்ட வேண்டியதானே? பெக்காம்ஸ், நீ கார் வாங்கணும்ல, சபையாரே தாங்கய்யா, தாங்க, எப்படியா தாங்க. இது கர்த்தர் பேரை உள்ள போடுறது, இதுதான் தண்டனை. கர்த்தரை சொல்லிடுறது, ஆண்டவர் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் சொல்றீங்களே, இவ்வளவு கோடி ஆகுன்னு சொன்னீங்களே, எப்படி ஆண்டவரே உன் சபை மக்களை வச்சு நான் சந்திப்பேன்னு சொன்னார். அதுக்கு ஒரு அலையிலியா போடுறது. மக்கள் பார்ப்பாங்க, எப்படி ஆண்டவர் இவங்களே கஷ்டப்படுறாங்க, எப்படி ஆண்டவர் நான் மறுபடியும் கேட்கிறேன். அவ கர்த்தர் சொன்னார், நான் அவர்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிற நிமித்தமா உனக்கு எவ்வளோ ஒன்று கொண்டு வந்து கொடுப்பாங்க பாரு. அப்படிதானே மக்களே? அப்படி ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது. உன்னுடைய கள்ளத்தனம் மகா சபையில வெளிப்படுத்தப்படும். இப்படிதான் மோசடி பண்றாங்க. பிரியமானவர்களே, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பட்டணந்தோறும் ஆவியானவர் தெரிவிக்கிறத மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பட்டணந்தோறும் கட்டுகளும் காவல்களும், கட்டுகளும் உபத்திரவங்களும். இன்னைக்கு காவல் வீட்டு வாசலை அனுபவிக்கிறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. நான் சொல்ல நல்லா கேட்டுக்கங்க. எருசலேமுக்கு 12 வாசலுக்கு அந்த ஒரு வாசலை விட்டா கூட சத்துரு உள்ள புகுந்துருவான். சத்துருடைய பெரிய டார்கெட் என்ன தெரியுமா? நம்மளை அடிக்க. நான் முதல் செஷன்ல நிறைய பேசிருக்கேன், நீங்க தாராளமா கேளுங்க. முதல்ல நம்மளை பிடிக்க முடியாது, அலங்கத்தை தாண்டி தான் பிடிக்க முடியும். அதுதான் அலங்கத்தை வலுப்படுத்துறாரு. ரட்சிப்பு தான் அலங்கம். மதிலையே ரட்சிப்பை ஏற்படுத்துறாரு. ரட்சிப்பையே மதில், மதிலையே ரட்சிப்பு. அந்த வாசல்கள் எல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்கள். இந்த வாசலை திறந்து கொடுத்துட்டீங்கன்னா சத்துரு உள்ள வந்துருவான். அதான் வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 144வது சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, எங்கள் எருதுகள் பலத்தவைகளா இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. சங்கீதம் 144:14. உனக்கு மறக்காது. எங்கள் எருதுகள் பலத்தவைகளா இருக்கும், சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் கேட்காது, உண்டாகாதுன்னு சொல்றார். அப்ப பலமா இருக்கணும். ஆமோஸ் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. ஆமோஸ் 3வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தா பைபிள் சொல்லுது, சத்துரு தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன்னில் உள்ள பலனை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான், அப்பொழுது அரண்மனைகள் கொள்ளையிடப்படும். நல்ல வசன ஆதாரத்துறை சொல்றேன். ஆமோஸ் 3வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருக்கு. மீண்டும் சொல்றேன், சத்துரு தேசத்தை சூழ்ந்து கொண்டு. அப்ப அவன் சூழ்ந்துகிட்டு என்ன செய்வானா, மதில் சுவர் தான் இடிப்பான். ஃபர்ஸ்ட் மதில் இருக்கும்போது நம்மளை பிடிக்க முடியாது. அரண்மனை அந்த மதிலுக்கு உள்ளதா இருக்கு, மதிலுக்கு வெளியே இருக்கு. அரண்மனை, அரண்மனைக்குள்ள பொக்கிஷம் எல்லாம் இருக்கு. அரண்மனைக்குள்ள அவன் உடனே பிடிக்க முடியாது. அரண்மனைக்குள்ள பொக்கிஷத்தை உடனே திருட முடியாது.
ஏன்னா அதுக்குள்ள சபை கூடி வருதல் இருக்கு. தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, தேவனுக்கு இடம் கொடுக்கிறது, பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனை அனுபவிப்பது, மகா பரிசுத்தத்தை தழுவி கொண்டிருப்பது, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், தேவனை பிரியப்படுத்துகிற ஊழியம், தேவனை பிரியப்படுத்துகிற ஜீவியம் எல்லாம் இருக்கு. தேவனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இதை சாத்த உடனே நெருங்கி நம்மளை அதை தூள் ஆக்க முடியாது. மதுல தான் கை வைப்பான். அதனாலதான் அங்க சொல்றார், சத்துரு தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன்னில் உள்ள பலனை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான். அந்த பலன் எது? ஏசாயா 26வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கு, பலனான நகரம் நமக்கு உண்டு. அதற்கு ரட்சிப்பையே தேவன் மதிலாக வச்சிருக்காராம். அதனாலதான் எருசலேமுக்கு மதில் எத்தனை அடி இருக்கும் தெரியுமா? அகலமே எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 20 to 24 அடி இருக்கும் அகலமே. நீங்க ஒரு வீட்டு சவுறு அகலம் எவ்வளவு இருக்கும்? ஒரு மிஞ்சி போன ஒரு அடி வைப்பாங்களா? ஒரு அடி அகலம் வைப்பாங்க. 24 அடின்னு எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய சவுறு பாருங்க. ரதம் ஓடும். ஒரே அட்ட டைம்ல 3 ரதமோ 6 ரதமோ ஓடுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு 24 அடி. ஒரு எத்தனை ரதம், 2 ரதமோ 3 ரதமும் தெரியாது, ரதம் ஓடுற அளவுக்கு அவ்வளவு பெரிய அகலம். இதை உடைக்க முடியுமா? ஆனா சாத்தா முதல்ல என்ன செய்யறான்னா, அரண்மனைக்குள்ள பிடிக்கணும் அப்படின்னா இந்த அலங்கத்துல கை வைப்போம். அதனாலதான் பிரியமானவர்கள், இந்த அனுபவங்கள்லாம் விலையேற பெற்ற அனுபவங்கள். காவல் வீட்டு வாசல் கர்த்தருடைய சபைக்கு தேவை. திறந்து கொடுத்துறாங்க. பைபிள் சொல்லுது, சத்துரு தேசத்தை சூழ்ந்து உன்னிலுள்ள உன் பலனை அற்று போக போகணும். அந்த பலனான நகரத்தை அடிச்சிட்டான்னா, இந்த அலங்கம் அந்த வாசலையும் அடிச்சிட்டான் அப்படின்னா இந்த பட்டணம் சூறையாடப்படும். அதான் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது அரண்மனைகள் என்ன செய்யப்படுமா? கொள்ளையிடப்படும் சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். ஆமோஸ் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல. அப்ப காவல் வீட்டு வாசலை குறித்த கரிசனை, தெளிவு, விழிப்பு கர்த்தருடைய சபைக்கு தேவை. காவல் வீட்டு வாசல். அதை தொடர்ந்து நாம் படிக்கிறோம். அதே நெகேமியா 3வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் ஒருவர் வாசிக்க கேட்கலாம், அது கூட நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நெகேமியா 3வது அதிகாரம் 28வது வசனத்தை கவனிங்க. குதிரை வாசல் முதற்கொண்டு ஆசாரியர்கள் அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினார்கள். பலர் மளிகைக்காரர் கட்டுறாங்க, நிதனீமியர் கட்டுறாங்க, நிறைய பார்க்கிறோம். அப்புறம் தட்டர் கட்டுறாங்க, கொள்ளர் கட்டுறாங்க, எல்லாம் பார்க்கிறோம். நம்ம பார்க்கிற எத்தனாவது வாசல்? 9வது வாசலா? மன்னிக்கும், 10வது வாசல். 10வது வாசல் குதிரை வாசல். இது யார் கட்டுறாங்க அப்படின்னு கேட்டா ஆசாரியர்கள் கட்டுறாங்க. தேவனுடைய பணிவிடை செய்யக்கூடிய. இது எதை வெளிப்படுத்துதுங்கன்னா, உண்மையிலே கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமா தாசர்களை கொண்டு இந்த குதிரை வாசலை கட்டுறதுக்கு தீவிரிக்கிறார். இந்த குதிரை பொதுவா எதுக்காக அடையாளம் தெரியுமா? ஜெயத்துக்கு அடையாளம். ஜெயங்குழுகிற வாழ்க்கை இது குறிக்கும். குதிரை எப்பவுமே ஜெயங்குழுகிற வாழ்க்கைக்கு அடையாளம். அதனாலதான் நீதிமொழிகள் 21:31 வாசிக்கிறோம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமும் கர்த்தரால் வரும் விதத்துல வாசிக்கிறோம். அப்ப குதிரை சொன்னாலே ஜெயத்தை குறிக்கும். இப்போ குதிரை கர்த்தருடைய சபைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. நீ வேதத்துல உன்னத பாட்டின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு வாங்கலேன். உன்னத பாட்டு 1வது அதிகாரத்துக்கு வரும்போது, இப்போ மணவாட்டியாகிய சபை எதற்கு ஒப்பிடப்படுகிறாள்? அதை 9ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. என் பிரியமே, நல்லா பாத்துங்க, என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். அப்ப இங்க மணவாட்டியாகிய சபை எதற்கு ஒப்பிடப்படுகிறாள்? பார்வோனுடைய ரதங்கள்ல பூண்டிருக்குன்னா அட்டாச், இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த கால தமிழ் எழுதியிருக்காங்க. பூண்டு இருக்கிறதுனா என்னதுன்னா, பூண்டுனால என்ன தெரியுமா? பற்றி கொண்டிருக்கு. ஒரு பாட்டு, இந்த தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் கூட இதை படிச்சீங்கன்னா, அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. படிக்காங்க பார்த்தீங்களா? அதை பூண்டு கொண்டால்தான். பூண்டு கொள்வது, பூண்டு இருக்கு அப்படின்னாலே அதை பிடித்து கொண்டாள். அப்போ அவனுடைய ரதங்கள்ல எது பிடிக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா பரிகள் பவுஞ்ச். பரி அப்படின்னா அந்த காலத்து தமிழ், அதுக்கு பேர் என்னது? குதிரை. பரிக்கு பேர் என்னது? குதிரை. பரிகள் பவுஞ்சுன்னு சொல்லப்படுது. பவுஞ்சுன்னு என்ன தெரியுமா? கூட்டம்னு அர்த்தம். கம்பெனி, த குரூப் ஆஃப் ஹார்சஸ் அர்த்தம். குதிரை கூட்டம் இருக்குல்ல, அதான் ரதத்துல சேர்ப்பாங்க. ஒரு 4-5 குதிரை அல்லது 7-8 குதிரை அப்படி சேர்த்து ஒரு ரதமாக்கிடுவாங்க. அப்ப அவனுடைய ரதங்கள்ல பூண்டு இருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு ஒன்னு என்ன செய்யறேன்?
ஒப்பிடுகிறேன். அப்ப மனவாட்டியாகிய சபை குதிரைகளுக்கு அடையாளமா இருக்கு. அது ரதங்கள்ல பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகள். பார்வோனுடைய ரதங்கள்ல பூட்டப்பட்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குன்னா, மனவாட்டியாகிய சபை என்ன தெரியுமா? இந்த குதிரை இருக்கு பார்த்தீங்களா, பார்வோனுக்குன்னு ஸ்பெஷலா கொடுக்கப்படுற பரிகள் பவுஞ்சு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி குதிரை மற்றவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இது வித்தியாசமான மரபு சார்ந்தது, மறக்கவே கூடாது. ஒவ்வொரு குதிரைக்கும் ஒரு விதமான மரபு இருக்கும். சில குதிரை கிட்ட போனா கூட ஒண்ணுமே செய்யாது, வாழாடிட்டு அப்படியே தலையாசிட்டு அப்படியே நின்றுக்கணும். சில குதிரை கிட்ட போனதுக்கான எட்டிரும், அதுகிட்ட சாதாரணம் போக முடியாது. அப்படியே கால் அப்படி தூக்கிடும், அப்படி காலை தூக்கி மேலே படி போடுற மாதிரி வரும். அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான வகை. அப்ப பார்வோனுடைய ரதத்துக்குன்னு அந்த காலத்துல இந்த குதிரைகளை ரதத்துல பார்வோனுடைய ரதங்களுக்குன்னு சில குதிரைகள் இருக்கு. அந்த குதிரை எப்படி இருக்கும் தெரியுமா? சுத்தமான மரபுடையது. அது என்ன தெரியுமா? இந்த பார்வோனுடைய சத்தத்தை தாண்டி வேற யாருடைய சத்தத்தையும் கேட்காது. எக்காலம் துணிக்கும் போது கணைக்குமா, அப்படித்தானே வாசிக்கிறோம் யோபு புஸ்தகத்துல. அது அப்படியே கணைக்கும். ஏன் தெரியுமா? எக்காலம் அடிச்சுன்னா அவன் யுத்தத்துக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி, ஜெயம் பெறணும், யுத்தம் பண்ணி ஜெயம் பெறணும்னு சொல்லி ஜெயம் கொள்ளுகிற பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு தேவை. ஜெயம் கொள்ளுகிற அனுபவம் இருக்குதா? உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிக்கிற அனுபவத்தை நாம் கொண்டிருக்கிறோமா? ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை தேவை. நீங்க வேதத்தை எல்லாம் வாசிச்சு பாருங்க. இயேசு சொன்னார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அது மட்டும் இல்ல, 7 சபைகளை குறித்த வியாக்கியானங்கள், வெளிப்பாடுகள்லாம் ஆண்டவர் சொல்லும் போது நல்லா கவனிச்சு பாருங்க, உத்து கவனிச்சு பாருங்க. எபேசு, சிமிர்னா, அப்படி இருக்கு வசனம், அப்படியே வரிசைப்படுத்தி சொல்றேன். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா, இந்த 7 சபைகளையும் வரிசையா பார்த்துட்டே வாங்க. குறைகள் நிறைகள் எதுவும் பேசட்டுமே, ஆனா எல்லாத்துக்குள்ள இருக்கிற காமனானது என்ன தெரியுமா? பொதுவானது என்ன தெரியுமா? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. 7 சபைகளுக்கு இருக்கு. 7 சபைகளும் ஒன்றுக்கொன்று முரண்பாடா இருக்கு, அப்படித்தானே? ஒரு சபையில ஒண்ணு இருக்குன்னா இன்னொரு சபையில வித்தியாசம் இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். 7 நீ ஒன்னை இணைக்கவே முடியாது. 2 சபைகள் ஒண்ணு போல இருக்கும், 3 சபைகள் ஒண்ணு போல இருக்கும், மற்ற 4 சபைகள் வேறு மாதிரி இருக்கும். ஆனா 7க்குமே ஒரே ஒற்றுமை எதுல இருக்கு தெரியுமா? ஜெயங்கொள்ளணுங்கிறது எல்லா சபைக்கும் உரியது. அனுபவங்கள் வித்தியாசம் இருக்கலாம், ஆனா 7 சபைகளுக்கும் எது முக்கியம் அப்படின்னு கேட்டா, பொதுவான காமனானது என்னன்னு கேட்டா, ஜெயங்கொள்ள வேண்டும். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தின் தூணாக்குவேன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மறைவான மண்ணால் புசிக்க கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வெண்மையான குறிக்களை கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுடைய பெயரை நான் கெடுக்க மாட்டேன். இப்படி ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இப்படி ஜெயங்கொள்ளுகிறவன் சொல்லியே சொல்றார். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ நான் ஜெயங்கொண்டு பிதாவின் வலது பரிசில் வீட்டிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்ப இந்த குதிரை எதை குறிக்கு? குதிரை வாசல் நம்முடைய அலங்கத்திலே காணப்படுகிறது. காணப்பட வேண்டும் சொல்லக்கூடாது, காணப்படுது. அதுக்கு என்ன செய்ய போறோம்? ஜெயமுள்ள வாழ்க்கை நமக்கு கட்டாயம் அவசியம் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கார். இல்லைன்னா அந்த வாசலுடைய சத்துரு உள்ள வந்துருவோம். குதிரை வாசல், இந்த குதிரை வாசல் கர்த்தருடைய சபைக்கு தேவை. ஜெயங்கொள்ளணும் பிரியமானவர்களே. குதிரை அதனாலதான் வேதத்துல காண்பிக்கும் போது ஜெயங்கொள்ளுகிறதற்கு, யுத்தம் செய்து ஜெயங்கொள்வதற்கு குதிரைகள் அந்த நாட்களை பயன்படுத்தினார்கள். அப்போ எருசலேமின் அலங்கத்துல 10ஆவதாய் நாம் பார்க்கிற இந்த குதிரை வாசல் எதை காண்பிக்கணும்? குதிரைகள் என்ன செய்யும் தெரியுமா? குதிரைகள் வர்றதுக்குன்னே அந்த வாசலை ஏற்படுத்தியிருந்தாங்க. நம்ம எப்படி குப்பைமேட்டு வாசல்ல குப்பைகள் எல்லாம் வெளியே கொண்டு போவதற்கு குப்பைமேட்டு வாசல் அதே போல குதிரைகள் உள்ள வர்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட வாசல் தான் இது, குதிரை வாசல். ஜெயத்தை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில ஜெயங்கொள்ளணும் பிரியமானவர்களே. ஜெயிக்கிறதுக்கு ஒரு அருமையான சத்தியத்தை சொல்லட்டா, ஒரே சத்தியம்தான், சிலுவை பெட்டிய சத்தியம். பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனை நீங்க சாகடிக்கணுமா? நம்மளை அனுதினமும் கெடுத்து நரகத்துக்கே தள்ள வல்லமை உள்ள ஒருத்தர் இருக்கிறான். யார் தெரியுமா? ஆதாம். அந்த ஆதாமத்தான் சாத்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். சுவர் இல்லாம அவனும் சித்திரம் வரைய முடியாது. நீங்க நிறைய பேரு சாத்தான் நான் அவனை கடிந்து கொள்றேன், 24 மணி நேரம் ஜெபம், 7 மணி நேரம் ஜெபம், கட்டுகளை வைக்கிற ஜெபம். யாரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? பிசாசை நான் பார்த்தேன். அவன் உடனே அதுல வேற
நான் ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணேன். ஊழியக்காரங்க சொன்னாங்க, நைட்டு 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா அது கட்டுகளை அவிழ்க்கிற ஜெபம், அது ஜாமக்கார ஜெபம், அது அப்படி ஜெபம் இப்படி ஜெபம் சொல்லிட்டு பிரம்மையில நான் அப்படி ஜெபம் பண்ணும்போது 2 கொம்பு வச்சு அப்படி ஒருத்தன் வந்தான், காட்சி தெரிஞ்சு. நீ அதை நினைச்சுக்கிட்டே படிப்ப. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஊழியக்காரன் சொல்லி கொடுத்துறது. நீங்க அப்படியே ஜெபம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஆண்டவர் அதை காமிப்பார். ஆவியின் கண்களை நீங்க பாப்பீங்க. இப்படி சொல்லி கொடுக்கிறது ஜனங்களை வஞ்சிக்கிறதுக்கு. அப்படி ஆவியின் கண்களை பாப்பீங்க. அப்படியே நாக்க தொங்க போட்டு அப்படி ரத்தம் வடிகிற மாதிரி இருந்து அது ரத்த காட்டேரி, அது ரத்த காட்டேரி ஆவி. ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்ல போயிருக்கோங்க, ஏரல் பக்கம் நினைக்கிறேன். ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்ல போயிருக்கோம். அங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு அம்மா சுவிசேஷம் சொன்னா அவங்க இந்த ஜாமக்காரன் ஜபத்துக்கு போய் பழகிட்டாங்க போல. அவங்க சொல்றாங்க, ஆண்டு ஒரு நாள் நைட்டு பாத்தீங்கன்னா சில பேச விடுவோம்ல, நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆவி போராடிச்சு. அது பார்த்தா அது பிள்ளையார் ஆவி. அப்ப ஆண்டு சொன்னா அது தூமாஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தூமாஸ் ஆவியா. எவ்வளவு கெடுத்து வச்சிருக்காங்க பாருங்களேன். ஒரு ஜபக்கூடத்துக்கு நான் போயிருந்தேன், ஒரு உபாசபத்துக்கு போயிருந்தேன். அங்க ஜபகுரு கொடுக்காரு, ஊழியர் நடத்துற ஊழியர் ஜபகுரு கொடுக்கிறார். அவரு ஒரு மனைவி என்ன கொடுக்காங்கன்னா, சும்மா வாய்க்கு வந்ததை வளர்றாங்க. அதாவது ரெமைனிகா கெரிபா லாத்தாரா, சும்மா எதையாவது ஒரு பேரை சொல்லி அது ஒரு அசுத்த ஆவின்னு சொல்லி எங்கிட்ட ஆண்டவர் காமிச்சாரு. சும்மா வாய்க்கு வந்தது கிரேமேலி தூபாலி சாபாக்கா தீபாரோ டிமலாந்தாரா, ஏதாவது ஒரு பேரை சொல்லி இப்படி ஒரு ஆவி எனக்கு காமிச்சாரு. ஆவி பேரை சொன்னார், ஆவி பேரை சொல்லி இப்ப கடிந்து கொள்ள போறேன்னு சொன்னாங்க. அத்தோடு சரி, அந்த உபாசத்துக்கு போவே இல்லை. அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஒரே தடவை தான் போனேன், எந்திரிச்சு வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போகவே இல்லை. நிறைய நூதனம் பிரியமானவர்கள, ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை எதுல இருக்கு தெரியுமா? சிலுவை பற்றிய உபதேசத்துல இருக்கு. ஒட்டுமொத்த சாத்தானே நீங்க மேற்கொள்ளணுமா? பிசாசு எதை வச்சு நம்ம கொண்டு வரான் தெரியுமா? அவன் சுவரை வச்சுதான் சித்திரை வரைவான். அவன்கிட்ட இருக்கிற அந்த ஒரே சுவர் யார் தெரியுமா? ஆதாம். இந்த ஆதாமை வச்சுதான் அவன் எழுத முடியும். கோபம், பொறாமை, அந்த ஸ்லைட்ல தான் எழுத முடியும். ஆதாம்ங்கிற ஸ்லைட் இருக்கு பாத்தீங்களா? ஸ்லைட். ஆதாம்ங்கிற அந்த கரும் பலகை இருக்கு பாத்தீங்களா? பிளாக் போர்டு. அந்த போர்டை வச்சுதான் அவன் எழுதுவான். அதுல கோபம் எழுதுவான், எரிச்சல். மாம்சீக மனுஷன்ல தான் எழுதிக்கிட்டே இருப்பான். பொறாமை, பெருமை, நாடகம், சினிமா, பண ஆசை, பொருளாசை, பதவி ஆசை, இப்படி எல்லா விதமான களியாட்டு, உலகம், மாம்சத்தின் கிரியைகள், உலகத்தின் ஆசாபாசங்கள் எல்லாத்தையும் அவன் எழுதிக்கிட்டே இருக்கான். எதுல எழுதுறான் தெரியுமா? ஆதாம் என்கிற ஒரே ஒரு கரும் பலகையில தான். வேற எதுலையா எழுதுறானு சொல்லுங்க பாப்போம். அவன் தனியிலே எழுதி விடுறான். அவன் எழுதுகிற, அவன்கிட்ட இருக்கிற அந்த ஒரே ஆயுதம் ஆதாம் தான். அந்த ஆதாம்ல தான் உலகத்துக்கானவைகளையும் மாம்சத்துக்கானவைகளையும் திணிச்சுக்கிட்டே இருக்கான். அதான் பாவ சரீரம் கொண்ட பழைய மனுஷன். வீழ்த்தப்பட வேண்டிய அந்த ஒரே நபர் யாரு? ஆதாம். இந்த சுவரை நீங்க தகர்த்திட்டீங்கன்னா சத்திரங்க எழுதவே முடியாது. அங்க எழுதுறதுக்கு ஆளே இல்லை. அதுதான் நமக்கு எதிரடையா இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு ஆணி அடித்து சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார் என்று கொலோசையர் 2வது அதிகாரம் 15 மணிக்கும் 14, 15 2 வசனத்துல இருக்கு. சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். குதிரை வாசலை கவனிக்கீங்களா? ஜெயம் கொள்ளுகிற அனுபவம் எங்க இருக்கு? அப்ப இந்த ரெண்டையும் வச்சுதான் ஒரே மனுஷன் தான், பழைய மனுஷனாகி ஆதாம் தான். அந்த ஒரு மனுஷன்கிற அந்த போர்டுல தான் சாத்தான் 2 விதமானதை எழுதிக்கிட்டு இருக்கான். மாம்சத்துக்கானவைகள், உலகத்துக்கானவைகள். நீங்களான சோதிக்கப்பட்டதுக்கு இந்த 2 தவிர வேற எதுவுமே கிடையாது. இந்த ஒரு மனுஷனை தாண்டி வேற எதுவும் கிடையாது. அப்ப மாம்சத்தையும் உலகத்தையும் உள்ளடக்கி வைத்திருக்கிற பழைய மனுஷனுடைய வீழ்ச்சி எங்க இருக்கிறது? சிலுவையில் இருக்கிறது. அதனாலதான் வேதத்துல கவனிச்சு பாருங்க, நம்முடைய ஒட்டுமொத்த மாம்சத்துக்கானவைகளும் சிலுவையில மாண்டு இருக்கிறது. கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மாம்சத்துக்கானவைகள் முடிந்து போனதும் சிலுவையில தான், உலகத்துக்கானவைகள் பூஜ்யமானதும் சிலுவையில தான். பவுல் சொன்னார் கலாத்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறிந்திருக்கிற, நானும் உலகத்துக்கு. அப்ப சிலுவை உலகத்தில் சிலுவையில உலகம் அறையப்பட்டுட்டுன்னு சொன்னா உலகமும் க்ளோஸ் ஆயிட்டு. கலாத்தியர் 5:24 மாம்சம் க்ளோஸ் ஆகுது. கலாத்தியர் 6:14 உலகம் க்ளோஸ் ஆகுது. இனிமே எப்படி சாத்தான் எழுதுவான்? நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. சும்மா போட்டு என்னத்தையும் நடத்திட்டு இருக்காங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது.
ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படி இருக்குதா? தேவ பலன் இருக்கு. இந்த தேவ பலனை யாருமே அடிக்க முடியாது. யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா சொல்லுங்க, தேவ பலனை மிஞ்சின ஒரு பலனை பரலோகத்திலேயோ அல்லது பூலோகத்திலேயோ அல்லது பாதாளத்திலேயோ கண்டுபிடிச்சாங்கன்னா சொல்லுங்க. இந்த சிலுவை பெற்ற உபதேசத்தை தாண்டியும் ஒரு உபதேசம் இருக்குன்னு நான் நம்புறேன். நம்ம நம்பி ஓப்போம். சிலுவை பெற்ற உபதேசம் தான் தேவ பலன். இந்த தேவ பலன் அசைக்க லூசிபர் இல்ல, அவன் சர்வ சேனையை கூட்டு வந்தாலும் முடியுமா? முடியவே முடியாது. இந்த ரகசியம் தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு. அதனாலதான் அவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி சொல்லி வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு அர்த்தம். உலக தோற்றம் முதல்ல இருந்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு தேவதாசர்கள் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தார். அது சட்டு நீ கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? எதோடு போராடுறோம்? மாம்சத்தோடு உலகத்தோடு தானே போராடுறோம். பிசாசுன்னு சொல்லாதீங்க. பிசாசு இந்த ரெண்டையும் கொண்டு வந்தா நம்மகிட்ட போராடுறான். இது பிரிக்காதீங்க. பிசாசு நான் சொல்ல பிசாசு இல்லைன்னு சொல்றீங்களா பிரதர் அப்படின்னு கேட்காதீங்க. இம்மா பிசாசு அருவாளை வச்சு கத்திய வச்சு நம்மளை குத்தி கொள்ளலாம்னு சொல்லி ஆண்டு அனுமதி கொடுத்திருந்தா என்னைக்கு கொண்டு போட்டிருப்பானே. அவன் எதை வச்சு விளையாடணும்னு சொல்லி தேவனை அனுமதிச்சிருக்காரு தெரியுமா? மாம்சத்துக்கு ஆனவைகளையும் உலகத்துக்கு ஆனவை வச்சு விளையாடு, அவ்வளவுதான். ஏன்னா ஆதாமும் ஏவாளும் 2 பேரும் சேர்ந்துதான் பிசாச மரணத்துக்கு அதிகாரியா மாத்திட்டாங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல அவன் மரணத்துக்கு அதிகாரி ஆறான். புசிக்கும் நாளிலே சாகவே சாவையெல்லாம் தேவனை விட்டு பெரியதான் மரணம். அப்ப மரணத்துக்கு அதிகாரி அவன் எப்ப மாறுறான்? எபிரேயர் 2:14 சொல்லுது பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானால், தொடர்ந்து சொல்றாரு, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். அப்ப கிறிஸ்து சிலுவையில மரணம் அடைந்தது நிமித்தமா மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் மேற்கொள்ளப்படுகிறான். அவன் எங்கெங்க மரணத்துக்கு அதிகாரி ஆனா? யார் அவனை மரணத்துக்கு அதிகாரி ஆக்கினார்? ஆதாம் எவ்வளவு ஜன்னாக்குனாங்க. இவங்க கனிக்கு புசிக்கு இடம் கொடுத்தாங்க. அவன் மரணத்துக்கு அதிகாரி ஆயிட்டான், அவ்வளவுதான். மரணம் உள்ள வந்துட்டு மரணத்துக்கு அதிகாரி அவன் தான். அப்ப ஏதேன் தோட்டத்தில் தான் அவனே மரணத்துக்கு அதிகாரி ஆகிறான். அதுதானே சொல்ல வர்றேன். அவனை அவ்வளவு உயர்த்தி வச்சுன்னா அப்ப அவனுக்கு என்னன்னா மாம்சமும் உலகமும் இந்த 2 வச்சுதான் நம்மளை சீண்ட முடியும். கத்தியை வச்சு சீண்டுன்னு சொன்னா கத்திச்சு என்னைக்கு அவன் குத்திருப்பானவன். எங்கேயோ ஒரு இடத்த நின்று கேட்டு தானே இருக்கான். ஓரமா எங்கேயும் நின்று கேட்டுட்டு தானே இருக்கான். ஆளை கத்தி வச்சு குத்திடுவோம், துப்பாக்கி வச்சு சுட்டுருவோம், கீழே வந்து அவனை காலை வாரி விட்டுருவோம். இன்னைக்கு அதுவே கிடையாது. சில குருட்டு நம்பிக்கை சில ஊழியக்காரங்க கெடுத்து வச்சிருக்காங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, இப்படியே சொல்றாரு, ரொம்ப க்ளோஸானவர் தான், இப்ப க்ளோஸ் கிடையாது. ஒரு சொல்றாரு, நான் நைட்டு 2 மணிக்கு நான் அப்படி தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போனேன். சொன்னதான் சொல்றேன். போறேன், சொட்டீர்னு ஒரு அடியான் பாருங்க, தம்முன்னு அவர் அடி. ஐக்கியப்பட்டு இருந்தார், இப்ப ஐக்கியப்படல அவர். இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி ஐக்கியப்பட முடியும்? இங்க அந்த விளையாட்டுலாம் வராது. எங்க ஐக்கியப்படவே முடியாது. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கவங்க இங்க வரவே முடியாது, வரவே கூடாது. சொட்டியன்னு ஒரு அடி. அதான் ஒரு ஆள் இல்ல, சாத்த அடிக்கணும். ஐயோ பாவம். அப்படி அடிக்கணும்னா தான் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் கழுத்து போட்டிருக்கலாம். பைக்கு போகும்போது நல்ல ஒரு 40-50 ஸ்பீட்ல போகும்போது, அல்லது ஒரு 60 ஸ்பீட்ல போகும்போது அவன் பிரேக்கை கலத்தி விட்டுருந்தா, லாரிக்கு பின்னால ஓவர்டேக் பண்ணும்போது பிரேக்கை கலத்தி விட்டா, அல்லது டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டா, அந்த சாவி ஆஃப் பண்ணி பிடிங்கிட்டா, ஐயோ கொடுமை. இப்படி ஊழியக்காரங்க எடுத்து வச்சிருக்காங்க. திடீர்னு நான் பாருங்க படுத்துட்டு இருக்கேன், டக்குன்னு அவன் கட்டல் அப்படி அசைச்சு விட்டான் அப்படி சொல்லிடுறது. இந்த கட்டல் அசைச்சான் தொட்டில் அசைச்சான்னு சொல்லாத, இது வசன ஆதாரமே கிடையாது. உடனே இது அப்படி கேட்டு பழகி விசுவாசிகள் அப்படி மாறிடுவாங்க. அப்புறம் பாருங்க, நானும் அப்படி படுத்திருக்கும் போது ஆவியில் நிறைந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியே வந்து அப்படியே என்ன தூக்குறான், என் கட்டில் அப்படி அசைக்கான், என் சேர் அப்படியே அசைச்சிட்டான். சேர் அசைச்சு தள்ளி விட்டுருக்க வேண்டியது தானே, மண்டை உடஞ்சின்னு சொல்லி வரட்டும். நீங்க இப்படிதான் பார்க்காங்க. அவன் எப்படி வருவான் தெரியுமா? நீ உட்காந்து நாடகம், ஜாமக்காரன் ஜபத்துக்கு போயிட்டு நாடகம் பார்க்கறிய, அவன் கை கொட்டி சிரிப்பான். வாவ், சூப்பரான ஆத்மாவை எனக்குன்னு வச்சுட்டேன். ஐயமா போ 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 புதன்கிழமை ஆனா நீ ஜாமக்காரன் ஜபத்துக்கு போ நீ நல்லா போ. திறப்பி ஜபத்துக்கு போ. இந்த நேர்காலில் ஒருத்தர் இங்க சபை நடந்துட்டு இருக்கு, போ. வீட்டுக்கு வச்சு நல்ல நாடகம் பாரு, சினிமா பாரு. அவனுக்கு பெருத்த சந்தோஷம் என்னன்னா இதுதான் சந்தோஷம். உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் நம்மளை சிறைப்பிடிக்கிறது அவனுக்கு பெருத்த சந்தோஷம்.
சிறப்பிடிக்கிறான். ஜனங்களுக்கு தெரியல, தொட்டுட்டான், தட்டிட்டான், ஒரு அடி அடிச்சுட்டான். திடீர்னு காத்துல ஒரு அடி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. யாரும் பார்த்து யாரும் இல்லை. அப்புறம் நான் ஜோம் பண்ண, அப்பதான் சொன்னார், அது முனி பிசாசு, இப்படிதான் பாயும், நல்லா பாயும். அது காதுல அடிக்கிறவன் ஒன்னொரு ஓங்கி அடிச்சான்னா காது கேட்காம போயிருக்கும்ல. அவன் காத்துல அடிக்கன்னா ஒரு நிமிஷம் ஆகுமா? அடிக்க முடியாதா? அடிச்சு தூக்கி வீசி போயிட்டே போயிருப்பான். பிரியமானவர்களே, கவனமா இருங்க. அப்படி அடிச்சுட்டான், அப்படி தாக்கிட்டான். அவன் தாக்குதலுக்கு பயன்படுத்துற ரெண்டு ஆயுதங்கள், ஒண்ணு மாம்சம், இன்னொன்று உலகம். அந்த ரெண்டையுமே பைபிள் காமிக்கு சிலுவையில மாண்டு விட்டு. இதுதான் குதிரை வாசல். இந்த குதிரை வாசலின் அனுபவத்தில் நம்முடைய ஜீவியம் காணப்படுகிறதா? ஜெயங்கொள்கிறோமா? சிலுவை பற்றிய உபதேசத்தை கொண்டு மாம்சத்தையும் உலகத்தையும் நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். கடைசியாய் நான் சொல்லுகிற இந்த 2 வாசல் என்ன? கடைசிக்கு முந்தின 11வது வாசல் என்ன தெரியுமா? கிழக்கு வாசல். இதை குறித்து இதே நெகேமியா 3வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, இந்த கடைசி 2 வாசலை கவனிங்க. 29ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. அதுல அவர்களுக்கு பின்னாக இம்மேரின் குமாரன் சாதோக் தன் வீட்டுக்கு எதிரே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். அவனுக்கு பின்னாக கிழக்கு வாசலை காக்கிற செக்கனியாவின் குமாரன் செமாயா பழுது பார்த்து கட்டினான். இங்கே 11வதாக காண்பிக்கப்பட்டது என்ன வாசல்? கிழக்கு வாசல். கிழக்கு அப்படி சொல்லும்போது இந்த கிழக்கு வாசலை குறித்து இன்னும் ஒரு சில சத்தியம் கொஞ்ச நேரம் முடிய போகுது. கிழக்கு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எப்பவுமே தெரியும், கிழக்கு எதை காண்பிக்குன்னா, சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு. எனக்கு நீதியின் சூரியன் வெளிப்படுவாருங்கிறத எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் மல்கியாவில் நீங்க வாசித்தீங்கன்னா, நீதியின் சூரியனாய் கர்த்தர் உதிக்கிறாருங்கிறத சத்தியத்தை மல்கியா 4வது அதிகாரத்துல பாக்குறோம். இப்ப இந்த சூரியன் உதிக்கிற திசை, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வானத்துல அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா சூரியன் வெளிப்படும். இது எதுக்கு அடையாளமாய் காண்பிக்கப்பட்டிருக்கு சொன்னா, எதுக்கானா கடைசி 2 வாசலை தான் நம்ம பார்த்து முடிக்க போறோம். கிழக்கு வாசல், 12வது என்ன வாசல் தெரியுமா? மிப்காத் என்னும் வாசல். அந்த வாசலையும் நான் தெண்டி சேர்த்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு முடிக்க போகிறேன். அது 31ஆம் வசனத்தை பார்க்கிறோம். இதே நெகேமியா 3வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்க. அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப என்ன வாசல்? மிப்காத் என்னும் வாசல். மிப்காத் அப்படிங்கிற ஒரு வாசல் இருக்கு. இந்த 2 சேர்த்தை சொல்லி நான் முடிக்க வாஞ்சிக்கிறேன். நல்ல கவனிங்க, தெரியுமானவர்களே, நல்ல தயவுசெய்து கவனிங்க. இந்த 2 வாசல் உள்ள மகா மேன்மையான வெளிச்சம் என்ன தெரியுமா? முதல்ல இருந்து கவனிக்கிற ஆட்டு வாசல தொடங்குது, ரட்சிப்பு தொடங்குது. நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை தொடங்கி அதுல இருந்து சபை பெற்றிருக்க வேண்டிய ஞானஸ்தான சத்தியம், குப்பைமேட்டு வாசல்ல உலகத்தின் புகழ், உலகத்தின் ஆசைகள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலை போல குப்பையா எண்ணுகிற அருமையான அனுபவம், எருசலேமின் நகரத்தினுடைய குப்பைகள் எல்லாம் அகற்றப்படுகிற வாசல் எல்லாத்தையும் படிக்கும். மீன் வாசல், ஆத்துமக்கள், ஆதாயமன் எல்லாம் படித்தோம். கடைசி 2 வாசல், கடைசி 3 வாசல் வச்சுக்கோங்களேன். குதிரை வாசல், கிழக்கு வாசல், மிப்காத் என்னும் வாசல். இப்ப குதிரை வாசல்ல ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் காண்பிக்கப்படுகிறாங்க. கிழக்கு வாசல்ல மணவாளனாகிய கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுவாருங்கிற அருமையான சத்தியம் வெளிப்படுத்தப்படுது. ஏன் கிழக்கு வாசல்னா, கிழக்குங்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சூரியன் உதிக்கிற ஒரு திசையை குறிக்கும். அதனாலதான் மல்கியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, அவர் நீதியின் சூரியனை உதிப்பார். அப்போ சூரியன் எப்போ உதிக்கப்படும் அப்படின்னா, அந்த இடத்துல என்ன சொல்ற, நியாய தீர்ப்பு குறித்து பேசுகிறார். கிறிஸ்துவின் முதல் வரியும் எடுக்கலாம். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு, புரியுதா உங்களுக்கு? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. அப்ப கிழக்கு அப்படி சொல்லும் போது கர்த்தருடைய வருகையை குறிக்கும். அதனாலதான் அந்த கிழக்குல இருந்து சூரியன் உதிக்கிறத பார்க்கும், நீதியின் சூரியன் உதிக்க போகிறார். நாள் வருகிறது, நெருங்கி கொண்டிருக்கிறோம். நீதியின் சூரியனாய் தேவன் ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்படுவார். கர்த்தருடைய வருகையை குறிக்கிறது. வேதத்தில் வாசிங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் தாமே 16வது வசனத்தை வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எதிலிருந்து இறங்கி வருவார்? வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களிடத்தில் என்ன செய்வோமா?
அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அடுத்து சொல்றார் கடைசி வசனம் 18ஆம் வசனத்துல, இந்த வார்த்தைகள், ஆகையால் இந்த வார்த்தைகளினால் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, தேற்றுங்கள். இதான் அந்த கிழக்கு வாசல். பாருங்க, வாசல்ல வருஷப்படியே காமிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஆட்டு வாசல் மூலம் ரட்சிப்பை கண்டடைகிற சபை கடைசி 3 வாசல்களை பார்க்கும்போது, குதிரை வாசல் வெளிப்பாடு என்ன, ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் கிழக்கு வாசலை அனுபவிக்கிறார்கள். மத்திய ஆகாயத்தில் வெளிப்படுகிற கர்த்தரை சந்திக்க எதிர்கொண்டு போகிறார்கள் கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள். இந்த பூமியிலே ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள், இந்த பூமியிலே சிலுவை பற்றி உபதேசமாகி அந்த உன்னதமான ஒரே உபதேசத்தினாலே மாம்சத்தையும் உலகத்தையும் வேறறுத்து ஜெயங்கொண்டு மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட இருக்கிற கிறிஸ்துவை சந்திக்கிறார்கள். அது என்ன மிப்காத் என்னும் வாசல் சொல்லி கடைசி வாசல் சொல்லப்படுது. மிப்காத் அப்படின்னா நமக்கு அது சரியா விளங்க மாட்டேங்குது. ஆனா அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? நியமிக்கப்பட்ட இடம் என்று அர்த்தம். த அப்பாயிண்டட் பிளேஸ். மிப்காத்துக்கு எபிரேய பாஷையில் அர்த்தம் என்ன தெரியுமா? நியமிக்கப்பட்ட இடம். ஆங்கிலத்தில் சொன்னா த அப்பாயிண்டட் பிளேஸ். நமக்கு நியமிக்கப்பட்ட இடம் எது தெரியுமா? குதிரை வாசல் மூலமா ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்களாய் காணப்படுகிறவர்கள் கிழக்கு வாசலின் வெளிச்சத்துல மத்திய ஆகாயத்துல கர்த்தருக்கு எதிர்கொண்டு போய் கர்த்தரிடமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படி வருகையில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல, நமக்கு நியமிக்கப்பட்ட அப்பாயிண்டட் இடம் எது தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம். இதுதான் இயேசுவானவர் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இதான் அப்பாயிண்டட் பிளேசஸ். குறிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட இடங்கள். இல்லாதிருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி உங்களை எல்லாரையும் கூட்டிட்டு கொண்டு போவேன்னு சொல்றாரு. அந்த ஆயத்தம் பண்றது அதான் அப்பாயிண்டட். ஒருத்தர் அப்பாயின்ட் பண்றாங்க, எதுக்கு தெரியுமா? எதுக்கு அப்பாயின்மெண்ட் தெரியுமா? அங்க ஒரு இடம் வேக்கண்டா இருக்கு. அந்த இடம் வேக்கண்ட்ங்கிறது வெறுமையா இருக்கிறது மட்டும் இல்ல, அது குறிக்கப்பட்டிருக்கு, ஒரு ஆள் வரணும் குறிக்கப்பட்டிருக்கு. அதுதான் அவர் சொன்னார், அங்க நான் வாசஸ்தலத்தை ஏற்படுத்தின பின்பு உங்களை எல்லாம் என்ன செய்வேன், கொண்டு போவேன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் பிரியமானவர்களே, ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் குதிரை வாசல் கிழக்கு வாசலை சந்திக்கிறார்கள். அதுக்கு அடுத்த முடிவில் மிப்காத் என்னும் வாசல் ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட, நமக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த உன்னதமான ஸ்தலங்களிலே யுகா யுகமாய் தேவனோடு இருப்போங்கிற மகா மேன்மையான வெளிச்சத்தை தான் தேவன் இங்கே வெளிப்படுத்தி பேசுகிறார். இந்த தயவுசெய்து சொல்றேன், இந்த யூடியூப்ல நீங்க பார்க்கக்கூடியவங்களா இருந்தா, பார்க்காதவங்க பிரச்சனை இல்லை, நீங்க பார்க்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இந்த 3 பாகத்தையும் தயவுசெய்து கேளுங்க. 3 பாகத்தையும் கேளுங்க. இந்த 3 பாகத்திலும் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து பாருங்க. அலங்கம் எதற்காக? இந்த 3 பாகத்திலும் பேசப்பட்ட சத்தியங்கள் எதுக்காக தெரியுமா? தேவனுடைய ஜனத்தின் மேல் இருக்கிற புறஜாதிகளின் நிந்தை, புறஜாதிகள் வைக்கிற அந்த நிந்தையை அகற்றி அவருக்கு புகழ்ச்சியும் மேன்மையும் கனமும் உண்டாவதற்காக, மகிமையும் உண்டாவதற்காக கர்த்தர் இந்த வெளிப்பாடுகளை நமக்கு காண்பிக்கிறார். இன்னைக்கு இந்த அனுபவம் இல்லாதனாலதான் சபை சீர்கெட்டு போய் புறஜாதிகள் நிந்திக்கிற நிந்தைக்கு உட்பட்டு இருக்கிறது. நெகேமியா கொந்தளிச்சு எழும்பினதற்குரிய காரணம் என்ன? உபவாசி சில நாள் துக்கித்ததுக்கு காரணம் என்ன? அழுது மன்றாடி உபவாசித்ததுக்கு காரணம் என்ன? தேவ சமூகத்துக்கு இந்த விஷயங்களை கொண்டு போனதுக்கு காரணம் முதல்ல சொல்லிட்டேன், இந்த விஷயங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போனதுனாலதான் பெருங்கூட்டத்தை கொண்டு ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? புறஜாதியார் நிந்திக்கிறார்கள். இதுதான் காரியம். எதுக்கு நிந்திக்காங்க? உலக பிரகாரமா இருக்காங்க. நம்ம வீட்டு கான் தண்ணி, நம்ம வீட்டுல குளிக்கிற தண்ணி ஏதோ ஒண்ணு பக்கத்து வீட்டுக்கு போகுதுன்னா அவங்க சொல்லும் போது கேட்க மாட்டோம். நம்ம உடனே என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஆமா, உங்க வீட்டு தென்னை மரம் ஓலை இங்கதான் விழுந்து காஞ்சி விழுது, நான் என்ன கேட்டா இருக்கும். உங்க வீட்டு முருங்கை மரத்து பூ எல்லாம் எவ்வளவு விழுது தெரியுமா? வேப்ப மரத்து பூ, வேப்ப மரத்து எல்லாம் எவ்வளவு விழுது தெரியுமா? நாங்க தூத்து பெருக்கிட்டு இருக்கோம். எங்க சாக்கடை தண்ணி, எங்க குளிக்கிற தண்ணி உங்க வீட்டு பக்கம் லைசா வந்துட்டா உங்களுக்கு கோவம் வந்துருமோ? நீ சபைக்கு போற, எங்க போற? நீனு கொஞ்சம் கூட உனக்கு உணர்வு இல்லையா? அறிவு இல்லையா? அடிச்சா கூட அடிபட்டு கிடக்கணும். அவன் ஒண்ணு சொன்ன, நீ ஒண்ணு சொல்லுவ. இப்படிதான் நீ போய்கிட்டு இருக்கு. அப்ப உங்க வீட்டு அங்க உங்க வீட்டோட தென்னை இதெல்லாம் இங்க கீழே விழுது, நான் என்ன சொல்லியா செய்றேன்?
நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தா அப்படி சொல்லி உடனே பேசிடுறது. இதான் நிந்த. அவன் அங்க போய் சொல்லுவான், இவெல்லாம் பைபிள் தூக்கிட்டு அலையிறானா, வேதக்காரனா, இவன் வேதக்காரன், இவன் வேஷக்காரன் சொல்லிட்டு போயிடுவான். இந்த நிந்த ஒழியணும்னா அலங்கத்தை எழுப்புங்க. இந்த நிந்த ஒழியணும்னா அலங்கத்துல இந்த 12 வாசல்களை பழுது பார்த்து கட்டுங்க. தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்க. நீங்க அதுக்கு ஆட்கள் கிடையாது. நெகேமியா இங்க இப்படி வீறு கொண்டு எழுந்ததுக்கு என்னதான் காரணம் கேட்டா அங்க 2 தான். அதுல விசேஷமா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம, தேவனுடைய நாமம் அங்க மகிமைப்படல, அலங்க இடிக்கப்பட்டு கிடக்கு. அங்க புறஜாதியோட நிந்ததான் இருக்கும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து கிடக்காங்க. ரட்சிப்பை பார்க்க முடியல. இந்த இப்படிப்பட்ட வாசல்கள் மூலமா நம்ம கண்டுகொள்ற ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கு, இது அங்க இல்ல. அதனாலதான் நிந்தை இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நிந்தையை நீக்கணும்னா அலங்கத்தையும் கட்டிடணும், அந்த அலங்கத்துல 12 வாசல்களையும் பழுது பார்த்து கட்டிடணும்னு சொல்லி வெளிப்பாடு கிடைத்தது. நீங்க அதுக்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட நிந்தையை, புறஜாதிகள் மேல் வைக்கிற அந்த நிந்தையை அகற்றும்படிக்கு தேவனுடைய கண்கள் உத்தம நெகேமியாக்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, இந்த 12 அலங்கத்து குறித்தும் 12 வாசல்கள் குறித்தும் இந்த 3 செஷன்ல என்கிட்ட பேசியிருக்கிறீரே, அர்ப்பணிக்க போகிறேன் ஆண்டவரே, உமக்கென்று வாழணும் ஆண்டவரே, அர்ப்பணம் செய்வோமா? எல்லாரும் ஆண்டவரே இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி கடைசி 3 வாசலை தியானித்தோமே, குதிரை வாசல். இப்ப எல்லாமே நீங்க கவனிச்சு பாருங்க, ஒழுங்குபடி இருக்கா இல்லையா? நீங்க சொல்ல ஒழுங்குபடி இருக்கா இல்லையா? எல்லாம் ஒழுங்கின்படி தான் இருக்கு. நீங்க ஆட்டு வாசலுங்க முதல் வாசல் ஆரம்பிச்சு நீங்க எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, ஒழுங்கின்படியே இருக்கும். கடைசியில தான் மிப்காத், நமக்கு நியமிக்கப்பட்ட இடத்தை சுதந்திரிப்பது. கடைசி 3 கவனிச்சு பாருங்க, குதிரை வாசல், ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை, ஜெயம் கொள்ளுகிற பரிசுத்தவான்கள், அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளப்படுது, பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல யுகாயுகமா தேவனோடு வாழ்றாங்க. முடியுது. இதான் எருசலேமின் வாழ்வை காண்பான்னு சொன்னாரே, இதுதான் அந்த வாழ்வு. நான் காலையில் கூட முதல் செஷன்ல ஒரு வார்த்தை சொன்னேன், ஒரு காரியத்தை சொன்னேன். அது ஒரு வெளிப்பாடு. என்னன்னா, நெகேமியா 3வது அதிகாரத்துல தான் நான் வாசிக்கும் 12 வாசல்ல பாக்குறோமே, அந்த 3வது அதிகாரம் முதல் வசனத்துல ஆட்டு வாசலை பத்தி பேசுவாரு. நெகேமியா 3வது அதிகாரம் கடைசி வசனம் 32 வசனத்தை பாருங்க, அதுலயும் ஆட்டு வாசல்ங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கும். நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்முடைய ஆரம்பமும் சரி முடிவும் சரி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவாகத்தான் இருக்கணும். இந்த வெளிச்சத்துக்குள்ளதான் எல்லா வாசல்களும் கட்டப்படுது. இது இல்லை அப்படின்னா நீங்க இங்க பிராக்கெட்டை போடுவீங்க, ஆனா இங்க முடிக்க மாட்டீங்க. நான் வெளிப்பாடாதான் சொல்றேன். இங்க நெகேமியா 3வது அதிகாரம் முதல் வசனத்துல ஆட்டு வாசலை கட்டுறாங்கன்னு இருக்கு. அதுக்காக கடைசி வாசல் 32 வசனத்தை பாருங்க, அதுல ஆட்டு வாசலை கட்டினாங்கன்னு போட்டிருக்கு. ஆட்டு வாசலை கட்டினாங்கன்னு போடல, ஆனா ஆட்டு வாசலை மென்ஷன் பண்றாரு. 32 வசனத்துல இருக்கா இல்லையா? அப்போ என்ன புரியுது உங்களுக்கு? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடு தான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கு. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவோடு தான் முடியணும். உள்ள இந்த 11 வாசலை குறித்த மகா மேன்மையான அனுபவங்கள் சொல்றோமே, இந்த மகத்துவமான சத்தியங்கள் எல்லாம் எந்த பிராக்கெட்டுக்குள்ளதான் இருக்கு தெரியுமா? ஆட்டு வாசல்ங்கிற பிராக்கெட்டுக்குள்ளதான், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுங்கிற இந்த பிராக்கெட்டுக்குள்ளதான் இத்தனை மேன்மையான மகிமையான அனுபவங்கள் இருக்கு. அதனாலதான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தாண்டி ஒரு மேன்மையான அனுபவம் யாராவது வந்தீங்க, நீங்க தேவனுக்குள்ளே நீங்க இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா கிறிஸ்துவானவர் தான் அந்த ஒரே பலி. இந்த ஒரே பலியை தாண்டி வேற ஒரு பூரணமான பலி எங்கேயுமே கிடையாது, இனி வரப்போகிறதும் கிடையாது. எவ்வளவு ஞான அர்த்தமா ஆவியான எழுதி வச்சிருக்காரு பாருங்க. ஆட்டு வாசல் ஆரம்பிக்க ரைட்டு, மிப்காத் என்ன வாசல்ல முடிக்கணும்னு சொல்லி பார்த்தா, மிப்காத்தை முடிச்சுட்டு என்ன சொல்ற, இந்த மகிமையான அனுபவங்கள் எல்லாம் ஆட்டு வாசல பிராக்கெட் போட்டு ஆரம்பிச்சு இந்த முடிகிற வசனம் எப்படி போட்டிருக்கு? ஆட்டு வாசலை மென்ஷன் பண்றாரு, ஏதோ ஒரு இடத்துக்காக மென்ஷன் பண்றாரு, இன்னொரு பகுதியை குறிப்பிட்டு காமிக்கிறதுக்கு ஆட்டு வாசலை மென்ஷன் பண்றாரு, அப்படி பிராக்கெட்டை முடிக்காரு. அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்கு உள்ளதான், அந்த 2 பிராக்கெட்டுக்கு உள்ளதான் எல்லா வெளிப்பாடுகளும் இருக்கணும், எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களும் இருக்கணும். சிலுவையில் அறையப்படாத கிறிஸ்துவை யாராவது கொண்டு வந்தா சாப்டர் முடிஞ்சது, ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆட்டு வாசல், முடிவும் ஆட்டு வாசல், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தமும் அவர்தான். கிறிஸ்துவுக்குள்ள, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ள ஆரம்பமாகிற கிறிஸ்துவ வாழ்க்கை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளதான் மரிக்கிறோம். பிழைத்தாலும் மரித்தாலும் அவருக்கென்று பிழைக்கிறோம், அவருக்கென்று மரிக்கிறோம். அர்ப்பணம் செய்வோமா? நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம்.